லாட்டரியில் மிகப்பெரிய தொகை உங்களுக்கு கிடைச்சா என்ன பண்ணணும்னு நினைப்போம். பொதுவாக நானுமே அப்படி தான் நினைப்பேன். என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வீடு கட்டணும், என் குழந்தைங்கள நல்ல ஒரு ஸ்கூலில் தரமாக படிக்க வைக்கணும், நான் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்கணும், மனைவிக்கு தேவையான ஜுவல்ஸை வாங்கணும். ஸோ அதுமாரி போக்குவரத்துக்கு காரு, ஸோ வருஷத்துக்கு ஒரு ஃபாரின் ட்ரிப்பு, ஸோ இந்தமாரி ஒரு கற்பனை ஏற்படும். முடிஞ்சால் விவசாய நிலத்தை வாங்கி போடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணப்படும். ஸோ அந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் நினைக்கக்கூடிய நாம் அதை தாண்டி ஒரு நபர் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் மிகப்பெரிய தொகை கிட்டத்தட்ட $20 மில்லியன் ஜெயிச்சிருக்காரு. அது இந்திய ரூபாயில் கிட்டத்தட்ட ஒரு 210 கோடி ரூபாய் வருது. ஸோ அதை பார்த்தீங்கன்னாக்க டேக்ஸோடு கழிச்சா ஒரு 16 கோடி ரூபா. அந்த மணியை 28 வருஷத்துக்கு முன்னாடி தன் நண்பரோட சோசியலாக பேசிகிட்டு இருக்கும்போது, பழகிட்டு இருக்கும்போது, நண்பா இந்த பவர் பால் டிக்கெட்டில் நம்ம ஜெயிச்சா அந்த ஜெயிக்கக்கூடிய பணத்தில் நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்ட்ஷேக்கோட, நம்ம நார்மல் கான்வர்சேஷனில் ஒரு பேச்சோட அந்த ஆழமாக பதியப்பட்ட அந்த வார்த்தை, நோ லீகல் அக்ரிமெண்ட், நோ கான்ட்ராக்டு, நார்மலாக பேசப்பட்ட அந்த வார்த்தை நண்பனுக்கு மத்தியில், 2 பேர்த்துக்கு மத்தியில் 28 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நபர் அந்த பவர் பால் டிக்கெட்டில் ஜெயிச்ச அந்த $20 மில்லியன் தன் சக தோழனோட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த டிக்கெட்டில் விழுந்த பணத்தை விட இந்த பணத்தை தன் நண்பரோட நம்ம வாக்குறுதி கொடுத்தோம். ஸோ அவருக்கு நினைவூட்டி இதில் பங்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மூமெண்ட்டு தான் ஸோ மிகப்பெரிய ஒரு பொருளாக மாறிச்சு. கிட்டத்தட்ட அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நபர் தாமஸ் கூக், அதேமாரி அவருடைய நண்பர் ஜோசப் ஃபீனி, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா 1992 2 பேரும் விஸ்கான் சிட்டி அப்படின்ற நம்ம இந்தியாவை மாதிரி நிறைய மாகாணங்களை கொண்டது தான் ஸோ அமெரிக்கா. அந்த மாதிரி இந்த விஸ்கான் சிட்டி அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் இங்கே நண்பர்களாக இருக்காங்க 1992. ஸோ 2 பேரும் இளைஞர்களாக இருக்கும் பொழுது பேசிக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன், நண்பா இந்த டிக்கெட்டை 2 பேருமே நம்ம வாங்குவோம், எப்பயாவது விழுந்துச்சுன்னா, ஷார்ட்டாக ஒரு வருஷமோ இல்லை 2 வருஷமோ பிளான் பண்ணியிருக்கலாம், ஒரு திடீர்னு தான் இந்த லாட்ரி மீதோ பொருள் மீது ஒரு ஆசை வரும். அந்த மாதிரி அந்த லாட்ரி பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த லாட்ரியில் பணம் விழுந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் சமபங்காக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் கூக் வந்து ஃப்ரீனிக்கிட்ட சொல்கிறாங்க. இதை 2 பேரும் ஓகே அப்ரூவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ராவல் ஆகி போகிறாங்க. பல காலம் கடந்து போச்சு, கிட்டத்தட்ட 2020, இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு கான்வர்சேஷன் என்னன்னாக்க, இந்த தாமஸ் கூக்குக்கு பவர் பால் லாட்ரி டிக்கெட்டு ஒன்று வாங்கியிருக்காரு. கிட்டத்தட்ட $20 மில்லியன் அது ஒர்த்து அமெரிக்காவில். அது இந்திய மதிப்பில் கிட்டத்தட்ட 210 கோடி ரூபா. இந்த 210 கோடி ரூபா ட்ரா விழுந்த உடனே நம்பவே உள்ள தாமஸ் கூக்கு உடனே தன்னுடைய நண்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ஃப்ரீனிக்கு ஃபோன் பண்ணி, நண்பா இதுமாரி டிக்கெட்டு எனக்கு விழுந்திருக்கு, இதை நான் என்னாலே நம்ப முடியல, அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்ல வரேன். உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னாக்க, நம்ம 28 வருஷத்துக்கு முன்னாடி போட்டுக்கிட்ட ஒரு விஷயம், பேசிக்கிட்ட ஒரு விஷயம் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. எனக்கு பணம் ஜெயிச்சதை விட நம்ம அந்த பேசிக்கிட்ட விஷயம் வேர்ட்ஸு இன்னும் என் மைண்டில் இருக்குது. ஸோ அதனால் இந்த பணத்தை உன் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தாமஸ் கூக் வந்து சொல்கிறாரு. ஸோ அது நம்ப முடியாமல் போயிடுச்சு. இதை வந்து அஃபிஷியலாக அந்த பவர் பால் டிக்கெட்டு சேல் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேட்டில், விஸ்கான் சிட்டி ஸ்டேட் லாட்ரி ஆஃபீஸில் கன்ஃபார்மே பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் நண்பர்களாக வந்தாங்க. இந்த பணத்தை கவர்மெண்ட் டேக்ஸோட கிட்டத்தட்ட ஒரு $16 மில்லியன் அவங்களுக்கு போகுது. ஸோ அதில் சரி பாதியாக ஆளுக்கு பாதி பிரிச்சுக்கிட்டு போகிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னாக்கா தாமஸ் கூக்கு ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்கிறாரு. அவரும் தன்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிட்டு வராரு. இதுமாரி ஃபீனியுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஃபயர் ஃபைட்டர், அதாவது தீயணைப்பு வீரராக இருக்கார். ஸோ அந்த தீயணைப்பு வீரராக இருந்தவர் இந்த பணம் நண்பன் இந்தமாரி கொடுத்து தான் நமக்கு கிடச்சிது. ஸோ அதனால் அந்த வேலையை ரிட்டையர் ஆகிட்டு தான் குடும்பத்துக்காக குழந்தைகளோட, பிள்ளைகளோட, மனைகளோட இவெல்லாம் நேரத்தை செலவழிக்க இந்த 2 பேரும் இருக்காங்க. ஸோ இந்த லாட்ரி வின் பண்ண அந்த மூமெண்ட்டை விட, அந்த சந்தோஷத்தை விட இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே கேரளாவில் நடக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க, சாதாரணமாக ஒரு லாட்ரி விழுந்துச்சுனாக்கா முகம் தெரியாதவங்க நிறைய பேர் வருவாங்க, ரிலேட்டிவ் நிறையா பேர் வருவாங்க, எனக்கு கடை இருக்குது, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், நல்ல ஸ்கூல் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துவாங்க. உனக்கு லாட்ரி தான் விழுந்துச்சு, எனக்கு ஒரு 10 லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லப்படாத வார்த்தைகளுக்காக நிறைய பேர் வீட்டு வாசலில் நிற்பாங்க. அந்தமாதிரி நம்ம நிறைய நியூஸ் சேனல்லாம் பார்க்க முடியுது. வின் பண்ணவங்கள்லாம் அதை வச்சு கொண்டாடுறதை தாண்டி சோகத்தில் தான் ஆழ்த்திருக்காங்க. நிறைய நண்பர்கள் பிரிஞ்சு போனதாக நம்ம செய்தியில் படிச்சிருக்கோம். நிறைய உறவினர்கள்
கோவப்பட்டு பணம் தரல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்றதான் பார்த்துருவோம். ஸோ இந்த அமெரிக்கா மேலை நாடுகளில் இந்த மாதிரியான ஒரு எண்ணம், 2 நட்புக்குள்ளே நடந்த ஒரு சுவாரஸ்யமான இந்த விஷயம் லாட்ரி வின் பண்ணதை விட ஸோ இவங்களுக்குள்ளே இது ஒரு பாண்டிங் பிரிக்கப்பட்டதும், அதற்கு ஆப்போசிட்டாக இங்கே கேரளாவில் நடக்கக்கூடிய இந்த லாட்டரி பம்பர், திருவோணம், மான்சூன் இந்த மாதிரி இப்போ பம்பரில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருவரும் பேட்டிக்கு அப்புறம் காணாமல் போகிறதும் ஸோ நம்ம வழக்கமாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன டிக்கெட் வின் பண்ணால் என்ன பண்ணுவீங்க ஸோ அப்படின்றத கமெண்ட்டில் தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.